الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சஹாபாக்கள்ல அஷரை முபஷரா முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது முக்கியமான சஹாபாக்கள் யங்காக இருந்தாலும் இந்த தீனுக்காக வேண்டி எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க. அதில் 5 முக்கியமான சஹாபாக்கள் டாப் 5 நரேட்டர்ஸ்ல இருக்கிறாங்க. அதாவது அதிகமாக ஹதீஸ் அறிவிச்ச சஹாபாக்கள் ஃபர்ஸ்ட் 5. அதுல முதலாவது ஹஸரத் அபூ ஹுரைரா, 2வது அப்துல்லா பின் உமர். நாங்கள் அனஸ் பின் மாலிக்கையும் பார்த்தோம், அப்துல்லா பின் அப்பாஸையும் பார்த்தோம். இன்றைக்கு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாப்பா எல்லாருக்கும் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உம்மா ஸைனப் பின்தி மத்ஊன், மல்ஊன் இல்ல மத்ஊன், மத்ஊன். இவங்க சகோதரி உஸ்மான் இப்னு மத்ஊன். உஸ்மான் இப்னு மத்ஊன் யாருன்னு சொன்னா முதல்ல ஜன்னத்துல் பக்கியை ஓபன் பண்ணது என்ன? முதல்ல ஜன்னத்துல் பக்கியில அடக்கப்பட்ட ஜனாசா அவருடைய ஜனாசா தான். உஸ்மான் இப்னு மத்ஊன் நேச்சுரல் டெத். ஹிஜ்ரத் செஞ்சு அங்க போன நேரத்துல முஹாஜிர்ல முதல்ல மௌத்தாகினது அவரு. நீங்க இன்றைக்கும் மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டு ஜன்னத்துல் பக்கி போனவங்க இருப்பீங்க. உள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ளே முன்னுக்கு இருக்கிற பெரிய கபர் அதாவது உஸ்மான் இப்னு மத்ஊன். அதே உள்ளுக்கு ஸ்ட்ரேட்டா பின்னுக்கு போனா இருக்கிற ஆக பெரிய கபர் உஸ்மான் பின் அஃபான். அது வந்து ஹலீஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், 3வது ஹலீஃபா. இது வந்து உஸ்மான் இப்னு மத்ஊன். இவங்களும் ஒரு சஹாபி. முதல்ல ஜன்னத்துல் பக்கி இவரது ஜனாசா தான் அடக்கப்பட்டுச்சு. அவங்களோட சகோதரி தான் ஸைனப் பின்தி மத்ஊன், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வைஃப். ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர்ட உம்மா, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு போறோம், இவங்க மௌத்தானு போறோம். உங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் மௌத்தான கொலை முடிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு மனைவி கொலை, இன்னொரு மனைவி முடிச்சாங்க. அதுக்கு பிறகு இவர் வஃபாத் ஆகிறா. அதுக்கு பிறகு எத்தனையோ திருமணம் முடிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரா செய்யறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்யற நேரம் அப்துல்லா இப்னு உமருடைய வயசு 10 வயது. அவங்க என்ன செய்வாங்க, வாலிபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய சகோதரி தான் ஹப்ஸா யாரு? ரசூல்லோட மனைவியில ஒருத்தர். அவ பயப்பில்லாம ஹப்ஸா வீட்டுக்கு வேண்டிய நேரத்துக்கு போகணும். என்ற சொந்த சகோதரி, ஃபர்தா தேவையில்ல, மஹரமான பெண். வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. அதுக்கு பகலுடைய நேரத்துல மஸ்ஜித்ல உறங்கிக் கொள்வாங்க. மஸ்ஜிதுடைய நேரத்தை கழிப்பாங்க. சொல்லுதாங்க, நான் ஒரு நாள் மஸ்ஜித்ல உறங்கி கொண்டிருக்கிறேன், கனவு கண்டேன். அந்த கனவுல நான் சொர்க்கத்துல இருக்கிறேன். சொர்க்கத்துல எனக்கு சில்க், ஒரு பெரிய ஒரு புடவை மாதிரி ஒரு சில்க் ஒரு துண்டு கொண்டாந்தார பட்டுச்சு. நான் அதை பிடிச்சு கொண்டிருக்கிறேன். அது நான் எங்க போகணுமோ அதை என்ன கூட்டி கொண்டு போகுது. சொர்க்கத்துல நான் எங்க போகணுமோ அதை என்ன கூட்டி கொண்டு போகுது. அதே மாதிரி அது நான் போற நேரத்துல சொர்க்கத்தை விசிட் பண்ற நேரத்துல ஜாஅனி இஃப்னான், 2 பேர் என்கிட்ட வந்தாங்க. இந்த மலக்கா இருக்கலாம், சொர்க்கத்துல உள்ளவங்களா இருக்கலாம், சொர்க்கத்துல இருக்கணும் மனிதர் அல்ல. ஜாஅனி இஃப்னான், 2 பேர் என்கிட்ட வந்தாங்க. வந்து அவங்க ட்ரை பண்ணலாங்க என்னைய நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஒருத்தர் திடீர்னு வந்து சொன்னாரு, அவரோட மலக்கா இருந்தாரு. சொன்னாரு, நீங்க இவரோட பேச்ச கேட்க வேணாம், நீங்க போயிட வேணும் நரகத்துக்கு, நீங்க சொர்க்கத்துல இருங்கிற விஷயத்த சொல்லிட்டு நான் கனவுல இருந்து தூக்கத்துல இருந்து எழும்பினேன். அதுக்கு பின்னால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சகோதரி ஹப்ஸா கிட்ட போயிட்டு ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் கனவை சொன்னேன். இந்த விஷயத்த ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சகோதரி கிட்ட இந்த கனவை போய் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வையும் ஏஜ் எப்ப வைக்க பார்க்கிற நேரத்துல அப்துல்லா இப்னு உமர் மிகவும் வயசுல சிறியவங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யற நேரத்துல அப்துல்லா இப்னு உமருக்கு 10 வயசு. ஆனா 2வது மோஸ்ட் ஹதீஸ் நரேட்டர் இந்த லிஸ்ட்ல வாராங்கன்னு சொன்னா அது அவங்களோட முயற்சி தான். இப்ப நாங்க பொதுவா யோசிக்கிறாரு, வாப்பா தான் இந்த பிள்ளைட வாப்பானுவோமே. நாங்க அப்ப உமர் ரலியல்லாஹு டாப்ல இருந்திருக்கணும் ஹதீஸ்ல. ஆனா யாரு டாப்ல இருக்கிறா? உமர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா இப்னு உமர். இதுல என்ன விளங்குதுண்டா, பாப்பாவும் இருக்கலாம், யாரு முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லா கொடுப்பாங்க. நாங்க இந்த 3 நாளா அதை தான் டிஸ்கஸ் பண்றோம். இல்லாம அவங்களை இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சு பயான் கேளுவா ஹஸரத் இருந்தாலும் ஏறாது, தனக்கு தேவைந்து வந்து உட்காராத வரைக்கும். ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதைத்தான் செஞ்சாங்க. அதுல இன்னொரு எக்ஸ்பர்ட்டான விஷயம் என்னன்னா, அப்துல்லா இப்னு உமர்ட்ட ரசூலுல்லாஹ்வோட ஒவ்வொரு அசைவையும் ஃபாலோ பண்ணவங்க தான் அப்துல்லா இப்னு உமர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமரை போல ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அடிச்சுவட்டையும் ஃபாலோ பண்ணவர் நான் யாரையும் காணல. எந்த அளவுக்குண்டா, ஒரு முறை ஜேர்னில வந்து இருக்கிறாங்க,
தலையை குளிக்கலாம். ஒரு சஹாபி கேட்டாரு, ஏன் தலையை குளிச்சீங்க? இல்ல ரசூலுல்லாவோட நான் ஒரு முறை நான் டிராவல் பண்ற நேரம் இங்க மரம் ஒன்று இருந்துச்சு, மரத்துல கொப்பு பதிஞ்சிருந்துச்சு. ரசூலுல்லா கொப்புக்கு தலை பருந்துறதுக்காக வேண்டி தலையை குளிச்சு கொண்டு போனாங்க. அதனால நானும் குளிச்சு கொண்டு போறேன். இப்ப கொப்பும் இல்ல, மரமும் இல்லை. ஆனா ரசூலுல்லா செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தை ஒரு நாள் மேல் மேல் பட்டனை கலட்டி இருந்தாங்க. கேட்டாங்க, இது என்ன மேல் பட்டனை கலட்டி? இல்ல, நான் ஒரு முறை ரசூல்லாவை கண்டேன், இந்த மேல் பட்டனை கலட்டி இருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பொதுவாக சஹாபாக்கள் சாரம் எடுப்பாங்க. சாரம் தான் இருந்தது. எங்கட சாரம் இல்ல, வேஷ்டி அந்த தைக்காதது, அதுதான் அவங்களோட லுங்கி. நாங்க தான் தச்சது கொடுக்குறது, அவங்க தைக்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தச்ச சாரம் எடுத்தது வந்தது இல்லை. லுங்கி எடுப்பாங்க, கெட்டுவாங்க. ஆனா சஹாபாக்கள் ஒரு பழக்கம் இருந்துச்சு, பெல்ட் பாவிப்பாங்க. இந்த ஒரு 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 கவுர் மாதிரி எடுத்து சாரத்தை கெட்டி கொண்டிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பெல்ட் பாவிக்கவே இல்லை. எங்கட ஸ்டைல சாரத்தை இருக்கிற மாதிரி கெட்டி கொள்வாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் கெட்டுவாங்க. ஒருத்தர் சஹாபி கேட்டாரு, நீங்க பெல்ட் கட்டுறது இல்லையா? அப்படி இல்ல ரசூலுல்லா, நான் கண்டது இல்ல ரசூலுல்லா பெல்ட் கட்டுறது. ரசூலுல்லா லுங்கிய சும்மா தான் டைட் பண்ணுவாங்க. நாங்க லுங்கிட்டு வர நேரத்துல கடைசி பத்துல கேட்கிற லுங்கி ஹதீஸ் தான் ரசூலுல்லா என்னது ஷத்தமே ஜரா. ரசூலுல்லா வேஷ்டியை இறுக்கமா கட்டுவாங்க, கடைசி பட்டு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க எப்படி இரவைக்கு எழுப்பி பெல்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வந்துடுறீங்களோ அத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கி வேஷ்டிய கெட்டுவாங்க இரவுடைய கியாமுல் லைல் தொழுவதற்காக வேண்டி. தன்னுடைய குடும்பத்தை எழுப்பாட்டுவாங்க. அது முக்கியமான ஒரு சுன்னத். அதுக்கு பின்னால அஹியல் லைல குல்ல முழு இரவையும் இபாதத்துல கழிப்பாங்க. ஹைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே மாதிரி அப்துல்லா இப்னு உமர் இந்த முக்கியமான 2 பழக்கம் தான். அதிகமாக நோன்பு வைப்பாங்க. அதிகமாக நோன்பு வைக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப யாராவது சாப்பாடுக்கு வர சொன்னா அவர் சாப்பாடுல இன்விடேஷனை மறுக்க மாட்டான். ஏன்னா சாப்பாடுக்கு அழகிறது முக்கியமான ஒரு இன்விடேஷன் சொன்னா அதுக்கு நான் கட்டாயம் போகணும். எந்த ஒரு தடங்கலான காரியம் மட்டும் இல்லைன்னா நாங்க சாப்பாடுக்கு போகணும். இந்த சுண்ணத்தை நாங்க தவறாம ஃபாலோ பண்ணுறது அல்ஹம்துலில்லாஹ். நான் போய் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். யாராவது சாப்பாடு கூப்பிட்டா அதுக்கு நாங்க பதில் அளிக்கணும். அப்ப அப்துல்லா இப்னு உமர் போவாங்க, போய் கையை சில நேரம் வைப்பாங்க, வச்சுட்டு இருப்பாங்க. கேட்டாங்க, நீங்க சாப்பிடலையா? இல்ல, நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு முறை தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உர்வா இப்னு ஜுபைர் மகன். ஜுபைர் ரலியல்லாஹு 2 மகன், அப்துல்லா இப்னு ஜுபைர், உர்வா இப்னு. இன்னும் பிள்ளைகள் இருந்துச்சு, இவங்க பேர் தான் ஃபேமஸ். உர்வா இப்னு ஜுபைர் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்க போல அப்துல்லா இப்னு உமர் வந்து சந்திக்கிறாங்க. அவனை டாக் டு யூ, உங்களோட பேசணும். என்ன விஷயம்? அவங்களோட மகளை எனக்கு தருவீங்களா? தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, மகளை பொன் கேட்கிறான். சிம்பிள் பாருங்க. எவ்வளோ டமான் கல்யாணம் தான், எவ்வளோ ப்ரொபோசல், அது இது, அதுக்கு பின்னால் உள்ள ஃபங்க்ஷன். யா அல்லாஹ். தவாஃப் செய்யறாரு. யார் செய்யறாரு? அப்துல்லா இப்னு உமர் தவாஃப் செய்யறாங்க. இவரும் தவாஃப் செய்யறாரு, ஜாயின் ஆகுறாரு தவாஃப்ல. தவாஃப் செஞ்சு கேட்கிறாரு, உங்களோட மகளை எனக்கு பொன் கேட்க வந்திருக்கிறேன். அப்துல்லா உமர் பார்த்துட்டு, உருவாக்கு யாரு பொன் கொடுக்காம இருப்பா? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மகன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரி மகன் அஸ்மா. சொன்னாங்க, வாங்க அப்படியே தவாஃப்ல அப்படியே ரிட்டர்ன் ஆகி நாங்க வீட்டுக்கு போய் அங்கனே வச்சு, மகன் இந்த இவர் உங்களை பொன் கேட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகல. இவர் டக்குன்னு போய் என்ன செஞ்சாரு, ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்தார். மாமாக்கு கொடுப்போம். ஸ்வீட்ஸை கொடுக்குற நேரத்தில் மாமா சொல்லிட்டா, நான் இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிறேன், ஸ்வீட்ஸை புறைக்கு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களா இருந்தாங்க. இதை பழக்கமாக்கி கொள்வது, ஸ்பெஷலி விண்டர்லாம் வந்துட்டா புதன் வியாழன், மண்டே தேர்ஸ்டே நோன்பு வைக்கிற பழக்கத்தை நாங்கள் உருவாக்கணும். ஒன்றும் எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு நல்ல சொன்னா அது இன்றைக்கு சயின்டிபிக் ரீசனும் ப்ரூவ் பண்ணலாங்க. இன்றைக்கு ஃபாஸ்டிங் அதுக்கு ஒருத்தர் கேட்குறேன், நீ மெலிஞ்சிக்கிறேன். இல்லை, நான் ஒரு ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறேன். என்ன ஃபாஸ்டிங்? மாலையில ஏர்லியா சாப்பிட்டுருவேன், அதுக்கப்புறம் காலையில லேட் ஆகிதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு இடையில ஒன்றும் சாப்பிடுறது இல்லை. ஃபாஸ்டிங் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாக ஒரு இபாதத்தாக காட்டினாலும் இன்றைக்கு சயின்டிபிக் ரீசனா ப்ரூவ் பண்றாங்க அது உடம்புக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தருது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் அவங்களோட கியாம். சுப்ஹானல்லாஹ். கியாம் என்றா இரவுடைய தொழுகை. நாஃபி முக்கியமான தாபியே. அவர் அப்துல்லா இப்னு உமர் அடிமை, ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர். அப்துல்லா இப்னு உமர் என்ன செஞ்சாங்க, அவர் அடிமையா வச்சுக்கொண்டு அவங்கள ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஃப்ரீ பண்ண அடிமை என்ன ஆகினா ஆக பெரிய முஹத்திஸ்கள் ஒருத்தரா மதீனால மாறுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுதான் தேற்றம். ஒரு மனிதனுக்கு தேவை, நான் படிக்கணும். நான் மதரசாவுக்கு போன நேரத்துல ஞாபகம் இருக்குது, ஒருத்தரோட மஷூரா பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அப்ப
இல்ல நீங்க இப்ப இந்த ஏஜ்ல போகணுமா அப்படின்னு. இது ஆஃப்டர் லெவல்ஸ், ஆஃப்டர் லெவல், ரைட் ஆஃப்டர் லெவல் இல்ல, அதுக்கு 2 இயர்ஸ்க்கு போறோம். ஒரு சில கலந்து முக்கியமான ஆதி இல்ல இந்த ஏஜ்ல கஷ்டம், நீங்க பேசாம இருங்க. இல்ல போகணும் இந்த முடிவெடுத்து அங்க போய் நைட்ல இறங்கின. மார்னிங் ஆஃபீஸ்க்கு போறேன் அட்மிஷனுக்காக வேண்டி. ஒருத்தர் வாரார். அப்ப நான் எனக்கு கேட்டது இது ஒஸ்தாத் ஒன்னாண்டு. அவர் ஒஸ்தாத் இல்ல, இவர் 48 வயசு மேக்ஸ் டீச்சர் இங்க சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கூல்ல. அவரு ஸ்கூல்ல இந்த ஆஃப் எடுத்தது இங்க ஆலிமா வந்திருக்கிறாரு. அவர் 60 இயர்ல ஓதுறாரு. இம்தியாஸ், அங்கல் இம்தியாஸ் நாங்க அவருக்கு. மாஷா அல்லாஹ். நாங்க இருக்க போல அவர் 6th கிரேட். அதுக்கப்புறம் இரவு கிளாஸுக்கு, நைட் கிளாஸுக்கு அவரோட பேர பிள்ளைய கூட்டிக் கொண்டு வருவார். அப்ப ஒரு மனிதனுக்கு தேவை நான் சாதிக்கணும்ன்றதுல அவருக்கு வயசு எதுவும் ஒன்றும் பிரஸ் இல்லை. கடைசியில 50வது வயசுல ஆலிமாக கிராஜுவேட் ஆகுது. தன்னுடைய தேச்சம். அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய நாஃபி அவர் சொல்றாரு, அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், அப்துல்லா இப்னு உமர்ட கியாம நீங்க கண்டிக்கிறீங்களா தஹஜ்ஜுத? இல்ல அவர் கேட்க வேணாம், உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். இல்ல நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கும் அவருடைய தௌதை சொல்றாரு. அவர் 2 ரக்காத் தொழுவாரு. ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் புதிய புதிய வுது எடுப்பாரு. அந்த ஒவ்வொரு புதிய வுது எடுத்துட்டு அதுக்கு இடையில ரெஸ்ட் பண்ற டைம் அவர் குர்ஆன் ஓதுவார். இதுதான் அப்துல்லா இப்னு உமருடைய தஹஜ்ஜத்தாக இருந்துச்சு. அவர் கேட்கிற ஒரு ஆச்சரியப்படுறாரு. இப்ப நாங்க ஒரு வுது எடுத்துக்கொண்டு எல்லா நேரம் தொழுகைகளை தொலைப்பாக்குறது. இல்ல 2 ரக்காத் ஒரு வுது, அதுக்கப்புறம் மத்த 2 ரக்காத்துக்கு புதிய வுது செய்வான். இதுதான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஹஜ்ஜத்துடைய முறையாக இருந்துச்சு. அந்த இடையில ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிப்பாங்க. இது அவர்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே லைஃப் போகுது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சகோதரி நீ கல்யாணம் முடினானா என்ன கல்யாணம் முடிக்காம இருக்காத. இல்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் தீனுடைய விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு போறேன். இல்ல நீ கல்யாணம் முடிச்சா புள்ள கிடைக்கும், புள்ள கிடைச்சு புள்ள மௌத்தாகினா உனக்கு நன்மை. அந்த புள்ள வளர்ந்து ஹயாத்தோட இருந்துச்சுன்னா நீ கபருக்கு போனப்போ உனக்கு சதக்கா ஜாரியா. ஆனந்தா எவ்வளவு அழகா விளங்க பார்த்துலாம். அந்த புள்ள மௌத்தாகினா, அந்த டைம்ல பிள்ளைகள் மௌத்தாகிறது, அந்த புள்ள மௌத்தாகினா உனக்கு அஜர், உனக்கு நன்மை. இல்ல அந்த புள்ள உயிரோடு இருந்தா நீ கபருக்கு போயிடுவாய், உனக்காக வேண்டி அந்த புள்ள துவா கேட்கும், சதக்கா ஜாரியா. அதுக்கு போற கன்வின்ஸ் ஆகி கல்யாணம் முடிக்கிறதுக்கு மெரிப்பண்ண ஒருத்தர் வித்தியாசமாவே மெரிப்பண்ண அவரது இந்த முகம் எல்லாம் ஒரு வெளிச்சமாவும் கொஞ்சம் உடம்பு போடும் கேட்கறது தானே. கல்யாணம் முடிச்ச போல கொளுத்துட்டீங்க, இந்த வித்தியாசம் எல்லாம். அப்துல்லா இப்னு உமர்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்ப கேக்குறாங்க, இப்ப பக்கத்து நேபர்ஸ் எல்லாம் போய் கேக்குறாங்க, என்ன விஷயம் நீங்க மாப்பிள்ளைய நல்லா கவனிக்கிறத போல மனைவிட்டு கேட்கிறாங்க. நீ மாப்பிள்ள அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. அல்லாஹ் அதே கேக்குறீங்க. வேற பாஷையில சொல்றதா, அல்லாஹ் அதே கேக்குறீங்க. நான் எப்ப எல்லாம் வகை வகையா இவருக்கு ஆக்கி போட்டுல எல்லா நேரமும் எங்கேயாவது ஒரு ஃபக்கீர்களை கூட்டிட்டு வந்துடும் வீட்டுக்கு. முழு சாப்பாடையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இவர் என்னவாவது கடிச்சு கொண்டு வெளியே போய்த்துருவாங்க. இதுதான் வலிமையான ரொட்டீன். ஒவ்வொரு நேரம் ஒரு நாள் சொல்றாங்க, எனக்கு வீட்டுக்கு வந்தாரு, நோன்பு வச்சிருந்தாரு. சொன்னாரு, எனக்கு மீன் திங்க ஆசையா இருக்குது, நீ மீன் சமைக்கிட்டு வாரியா? மனைவி சொன்னா, ஒரு மீன் வீட்டுல இருக்கேன்ல, நான் பஜாருக்கு போனேன், மீன் எடுத்து கொண்டு வந்தேன். அழகான முறையில என்னுடைய கணவர் ஆசையா சாப்பாடு கேட்கிறாரு. சாப்பாடுக்கு உட்கார்றோம், ஒரு ஃபக்கீர் வந்து யாரும் யாசரி வீட்டுல இருக்கிறாங்களா இந்த கதவை தட்டுற நேரத்துல அந்த என்டாய மீனையும் அவருக்கு நான் கொடுத்தோம். நான் சொன்னேன், கொஞ்சம் உங்களுக்கு வச்சு கொள்ளக்கூடாதா? இல்ல அவன் என்ன விட தேவை உள்ளவனா இருப்பான், அவனுக்கே கொடுத்துரு அப்படின்னு. அவர்கள் அந்த அளவுக்கு கொடை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரிதான் ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பின்னால எல்லா போர்களையும் ஈடுபட 2 போர்கள்ல அவங்களுக்கு ஈடுபட கிடைக்கல. ஏன்? பத்ர்ல அவங்களுக்கு வயசு 13, ரசூலுல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணாங்க. உஹதுல ஒரு வயசு 14, ரசூலுல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸ்மால் பாய், நீ சரி வராது, குறைக்கு வா. ஹந்தக்குல ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. ஹந்தக்கு பின்னால எல்லா போர்களையும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ளுறாங்க. அதே மாதிரிதான் ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்தே உஸ்மான்ல இவங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. காதி, மதீனாவுடைய காதி, சீஃப் ஜட்ஜா ஆகும். அப்துல்லா இப்னு உமர் அபாதிலால ஒருத்தர். அபாதிலாண்டா சஹாபாக்கள் இருந்தாங்க, சூஃபி சூஃபியாக்கள் இருக்கிறதாங்க. எங்கட கம்யூனிட்டியில இல்ல கம்யூனிட்டியில நிறைய யாராவது சூஃபியா காணல. இந்த எங்கட ஊர் வந்து இருப்பாங்க. இந்த பள்ளி இந்த பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் சொல்லி மஸ்ஜிதோட இருப்பாங்க. அப்படியான மக்கள் ஒருத்தர் தான் இந்த அப்துல்லா இப்னு உமர். சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
அப்துல்லா, நான் உங்களை சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்க போறேன் மதீனால. இல்ல எனக்கு வேணும். இல்ல நீங்க இதுதான் பொறுப்பு எடுக்கத்தான் வேணும். இல்ல எனக்கு வேணும். ஏன் மறுக்கிறீங்க? இல்ல ரசூல்லா சொன்னாங்க 3 ஜட்ஜ்களை பத்தி ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஜட்ஜ்? அதுல 2 ஜட்ஜ் நரகத்துக்கு போவாது, ஒரு ஜட்ஜ் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்னு வந்திருக்குது. சரி, நீங்க நீதியா செய்வீங்க. நீங்க ரசூல்லாவோட சஹாபி, அவங்களோட வாப்பா உமர், நீங்க எல்லா விஷயங்களையும் பார்த்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எதுவும் நீங்க மாறு செய்ய மாட்டீங்க. இல்ல இல்ல இல்ல, இந்த ஹதீஸ் எனக்கு பயமுறுத்துது. எனக்கு நீங்க எந்த ஒரு பொறுப்பையும் தந்துட வேணாம். இந்த பொறுப்பு கடைசி வரைக்கும் ஒரு சஹாபி எந்த ஒரு பொறுப்பையும் எடுக்காம இந்த உலகத்தை விட்டு போனாங்கன்னா அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு. ஒரு பொறுப்புக்கும் இன்னைக்கு பொறுப்புக்கு என்ன பாடு, யா அல்லாஹ், அதை இதாக்கணும், இதை இதாக்கணும், அந்த போஸ்ட், இந்த போஸ்ட், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இன்னைக்கு என்ன எல்லாம் உலகத்துல நடக்குது பொறுப்புக்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி. ஆனா அப்துல்லா இப்னு உமர் ரிஜெக்ட். எந்த பொறுப்பு வந்தாலும் எனக்கு எதுவும் வேணாம். ஹசரத் உஸ்மான் வஃபாத்துக்கு பின்னால ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் உங்களை சிரியாவுக்கு கவர்னரா அனுப்ப பிளான் பண்றேன் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு எனக்கு ஐ காட் நோ ஐடியா டு கோ சிரியா. எனக்கு சிரியாவுக்கு போகல. ஏன்னா சிரியால முஆவியா ரலியல்லாஹு நிற்கிறாங்க. ஹசரத் அலிக்கு வேணும், இவர் அனுப்பினா இவர் நல்ல நுணுக்கசாலி, நல்ல பொறுப்புகளை செய்வாரு, இவரை நான் ஏந்த கவர்னரா அங்க அனுப்புவோம். இல்ல அனுப்ப மாட்டேன். அலி ரலியல்லாஹு ஃபோர்ஸ் பண்ணலாம். இவங்க என்ன சொன்னாங்க, சகோதரி ஹப்சா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த அலி என்னை ஈக்க விட்டுறாரு, இல்ல கரைச்சு கொடுத்து கொண்டே ஈக்கிறாரு. பாருங்க, பதவிக்கு எவ்வளவு சஹாபாக்கள் பயந்தாங்க, போஸ்டுக்கு எவ்வளவு பயந்தாங்க. இவர் இதை கரைச்சு கொடுத்து கொண்டு ஈக்கிறாரு, இந்த கவர்னரா போக சொல்லி நான் போக மாட்டேன் சொல்லு நீ அவர்கிட்ட போயிட்டு. ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு மெசேஜை கொடுக்குறாங்க, நீங்க இந்த சகோதரனை ஃபோர்ஸ் பண்ண வேணாம், நீங்க அவருக்கு விருப்பம் இல்லாததை நீங்க அவரை கொடுக்க வேணாம், அவரை விட்டுருங்க, அவரது பாட்டுல இருக்கட்டும். ஆனா அலி ரலியல்லாஹு இன்னும் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஏன்னா அலி ரலியல்லாஹுக்கு தெரியும் இவர் தகுதி உள்ளவர். ஹதீஸ்ல வருது என்ன, போஸ்ட நீங்க கேட்க கூடாது, போஸ்ட் உங்களை தேடி வந்தா எடுத்துக்கோங்க. ஆனா ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் இதான் கொடுக்கவே இல்லை. நோ, நாட் அட் ஆல். நான் ஒன்றுலையும் தலைமை தாங்க மாட்டேன். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு வழங்க பார்த்தேன். அபூதர் கிஃபாரி, ஒன் ஆஃப் த சூஃபியஸ்ட் சஹாபி. இந்த எல்லா சஹாபாக்கள்லையும் ஒரு முறை ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தா, யார் ரசூலுல்லாஹ், நீங்க அவர் அமீர் அனுப்புறீங்க, இவரை பொறுப்பு கொடுக்குறீங்க, அது சரி, எனக்கு ஒன்றும் தர மாட்டீங்களா அப்படி. அதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னி அராக தஈஃபா, நான் உங்களை வீக்கானவரா காண்றேன். அபூதர், நான் உங்களை வீக்கானவரா காண்றேன். ஒரு பொறுப்பொண்ணு எடுத்து நடக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்லுவாங்க, இன்னி அராக தஈஃபா, நான் உங்களை கொஞ்சம் வீக்கா காண்றேன். லா தஅம்மரன் அலா இஸ்னைன், 2 பேருக்கு கூட அமீரா போய்க்குவாங்க. யாரு? அபூதர் கிஃபாரி. இங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி கூப்பிட்டு மிக்கதாத அந்த ஆமிக்கு கமாண்டரா போடுறாங்க, ஹாலித் இப்னு வலீத் இந்த ஆமிக்கு கமாண்டரா போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் இவர் வந்தாரு. இவர் வந்து சொன்னாரு, யார சொல்ல என்னையும் என்னமாவது ஒரு ஆபீஸ்ல ஒரு செக்ரட்டரியா என்ன சரி போடுங்களே. இல்லை ஒன்றும் மானம், ஏன்னா அவங்களுக்கு அது சரி வராது. நீங்க பிஸ்மில்லா திக்ர் செஞ்சு கொண்டு தொழுது கொண்டு துவா தெரியுங்க, மத்த அதுக்குண்டான சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நாங்க அவங்கள அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கிஃபாரிக்கு அழகான அபூதர் கிஃபாரி இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் ரமதான் முடியறதுக்கு முன்னால. அதுக்கு பின்னால ஹஸரத் இவங்க ஏழான்னு சொல்லிட்டு இரவோட இரவா வாகனத்துல ஏறினாங்க, மக்காவுக்கு போயிட்டாங்க. வாகனத்துல ஏறி மக்காவுக்கு போயிட்டாங்க. என்னென்ன பாக்குறாங்க, அப்துல்லா இப்னு உமர் காணோம். ஏன்? பதவிக்கு பயந்து, என்னைய ஃபோர்ஸ் பண்ணி தந்துருவாரோன்னு பயந்து மக்காவுக்கே ஓடிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆளை முதல்ல கூல் பண்ணி திருப்பி மதீனாக்கு. சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ். இது ஒவ்வொரு விஷயமும் படிக்கிற நேரம் அவர்கள் இந்த வாழ்க்கையில் எப்படியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கிறாங்க, இந்த உம்மத்துக்கு எவ்வளவு ஒரு முன்மாதிரியானத நமூனா ஒரு ரோல் மாடலா காட்சி தந்துட்டு போனாங்கன்றத சஹாபாக்களுடைய வாழ்க்கை பெரிய ஆச்சரியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு குரூப்பா இருந்தாங்க. என்ன குரூப்னு சொன்னா, அந்த 2 பக்கமும் எந்த பொலிட்டிக்கலுக்கும் இன்வால்வ் ஆகாம தானும் தன்னுடைய வேலையும் இருக்குது. ஆனா அப்படியே ஒரு குரூப்பா அவங்களும் ஒருத்தரா இருந்தாங்க. நாங்க பார்த்தோம், சாத் பின் அபி வக்காஸ் யுத்தம் நடக்கிற நேரம் ஜமலாக இருக்கலாம், சிஃபீனாக இருக்கலாம், இந்த எல்லா வார்லையும் யார்த சைடும் இருக்கல, வீட்டுக்கு இருந்தாங்க. யார்த சைடும் இருக்கல, நான் வீட்டுக்கு இருந்தாங்க. அதே மாதிரிதான் அவங்களோட லேட்டர் ஆன் அவங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லுறாங்க, என்னைய ஹையால் ஸலா தான் நான் போவேன், ஹையால் ஃபலாஹ் தான் நான் போவேன். ஏன்னா தொழுகைக்காக கூப்பிடுறது வெற்றிக்காக. ஆனா ஹையால் கிதால், கொல்லுறதுக்கு வாங்க, சண்டை பிடிக்க வாங்கன்றா, நான் ஒரு முஸ்லீம் மேலே இந்த வாழ உங்கிறதுக்கு நான் போக மாட்டேன். அதனால 100% 100க்கு 100 நியூட்ரலா இருந்த ஒரு சஹாபின் தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
எந்த பொலிட்டிக்கலுக்கும் இன்வால்வ் இல்லை. ஆனா ஹக்க பேசவும் பயப்பட மாட்டான். இதுதான் சஹாபாக்கள் தெரிந்தது. தைரியமாக இது நீங்க தவறு, யூ ஆர் ராங் கிளியரா சொல்லிடுவான். இதுதான் சஹாபாக்கள் தெரிந்தது. அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ் இப்னு உமர். அப்துல்லாஹ் இப்னு உமர் நல்ல மனுஷன். وكان لو كان يقوم بالليل لو كان يقوم الليل அவர் இரவையில தொழுதா இன்னும் நல்லா இருக்கும் தான். உங்களுக்கு விளங்குத ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி. நாங்க என்ன சொல்ல, ஒருத்தர் மிச்சலான பள்ளிக்கு வந்துட்டாரு, இப்ப மழை பெய்தாய்க்கும் ஆயிட்டா என்ன மாவது சொல்லி இனிமே அந்த மனுஷனை பள்ளிக்கு வராமே விட்டுரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏதோ நல்லதுக்கு வந்துட்டாரு, இப்பதான் வாரிங்க பள்ளிக்கு, உங்களுக்கு எதனாவது தேவை வரணும் பள்ளிக்கு வரத்துக்கு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க சொல்லி விட்டுறது. அவர் என்ன அமைப்புல நடந்து கொண்டாலும் நாங்க அவங்களோட அஹ்லாக்கான முறையில நடக்கிறது, நாங்க அவங்களோட முறையான முறையில நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு உமரை பார்த்து, அப்துல்லாஹ் இப்னு உமர் நல்ல மனுஷன், அப்துல்லாஹ் இப்னு உமர் நல்ல மனிதன், அவர் இரவையில தொழுதா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா அதான் அர்த்தம். இரவையில தொழுதா இருந்தா அப்ப இரவையில எப்ப அந்த ஹதீஸ கேட்டாங்களோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் சஹாபாக்கள் சொல்றாங்க, இரவுடைய தஹஜ்ஜத் தொழுகை அவருக்கு மிஸ் ஆகினதே இல்லை. இரவுடைய தஹஜ்ஜத் தொழுகை மிஸ் ஆகினதே இல்லை. தஹஜ்ஜத் தொழுகையில உண்மையான டேஸ்ட விலகினீங்கன்னா நீங்க ஒருத்தரும் தூங்க மாட்டீங்க. வல்லாஹி நான் சொல்லுவேன், இது அதை பத்தி பேசுற நேரம் இல்லை. ஆனா வாழ்க்கையில பழக்கமாக்கிக்கோங்க, கிழமைக்கு ஒரு முறையாவது எழும்பி ஒரு தஹஜ்ஜத் 2 ரக்காத் தொழுகையிருந்தா உங்களுக்கு துவா கேட்க டைம் கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல, 2 ரக்காத் தொழுதுங்க. அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பரக்கத்தை கொண்டு வரான்னு பாருங்க, எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வரான்னு பாருங்க. இந்த அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்குது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தனி சாப்டர் கொண்டு வராங்க இந்த தஹஜ்ஜத்துடைய விஷயத்துல. இது அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு தஹஜ்ஜத்ல பரக்கத்தை வச்சிருக்கிறான், எந்த அளவுக்கு தஹஜ்ஜத் முக்கியமானது. நீங்க தொழாமே, நான் அடிக்கடி அந்த புகாரி ரிவாயத்தை நான் பேசுறது, ஒருத்தர் கண்ணை திறக்கிறாரு, பிளங்க தொழுகு தான் இருக்கிறார், கண் மட்டும் திறப்பது, உது செய்யவும் இல்லை தொழுவையும் இல்லை. என்ன சொல்றாரு? 3ஆம் கலிமாவும் சொல்றாரு, 4ஆம் கலிமா சொல்றாரு. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதா தஆ உஸ்துஜிப. பிளங்க தொழுகு தான் இருக்கிறார், எலும்பவும் இல்லை, கண் மட்டும் தான் திறந்து. இந்த 2 கலிமாவும் ஓதி எதை கேட்கிறாரோ அல்லாஹ் அதை கொடுப்பான்டா. சுப்ஹானல்லாஹ். ஏன் அந்த டைம் மிட் நைட் நீ தஹஜ்ஜத்துடைய நேரம், அந்த நேரத்துடைய பொறுமதியை காட்டுறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்த சொன்னாங்க. அதனால அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இந்த தஹஜ்ஜத்துடைய இன்பத்தையும் பாக்கியத்தையும் நசீபாக்குவானா. அது மாதிரி இவர்கள் மிகவும் நியூட்ரலா தான் இருந்தாங்க. ஒரு முறை ஒரு சஹாபி கேட்டாங்க, இந்த நீங்க யாரோடையும் யாரோட குரூப்லயும் சேர்றது இல்லையா, குரூப் ஒன்ல சேருங்க, அவங்களுக்காக ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் இதுக்கு ஒரு நாள் இன்வால்வ் ஆகிறது இல்லை. காத்திலும் ஹத்தா லா தகூனு ஃபித்னா, நீங்க ஃபைட் பண்ணுங்க எது வரைக்கும்டா ஃபித்னா இல்லாம போற வரைக்கும். இது ஆயத்து ஓதுறாரு. சொன்னாரு, தலசர் இல்லையா உங்களுக்கு, எங்க பாஷையில சொல்லுறா தலசர் இல்லையா, அந்த ஃபித்னா இந்த ஃபித்னாக்கு அர்த்தம் இல்லை. அந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஃபித்னா குஃபர் முடிய வர காரணம் ஃபைட் பண்ணுங்க, அவங்களுக்கு தாவத்து கொடுங்கன்ற அர்த்தம். நீங்க எங்கேயோ உள்ள வேர்டை எங்கேயோ கொண்டாந்து நுழைக்க வேணாம் அப்படின்னு என்ன விளங்குது. அந்த காலத்துல இருந்து தனக்கு விருப்பமான மாதிரி வேர்ட்ஸை மாத்துறது, ஆயத்தை மாத்துறது, ஹதீஸை மாத்துறாக்கள் இருந்துதான் நிற்கிறாங்க. இன்றைக்கு அதை விட டபுள் ட்ரிபிள் அதிகமாகிருச்சு. எது தனக்கு விருப்பமோ நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதை டைம் எனக்கு கொடுக்காத எங்களை டாபிக் இங்க சரி போயிடும். அதனால எந்த ஒரு விஷயமும் குர்ஆன் ஹதீஸ் நாங்க அதை உலமாக்கத்த மூலமாக விளங்கணும். இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன மீன் பண்றாங்க, இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தை சொல்ல வராங்க, இதை விளங்காதனால தான் இன்றைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க ஃபத்வா உருவாக்கி கொள்றது, அதை மற்ற மக்கள்கிட்ட சொல்றது, உம்மத்துல ஃபித்னா உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பின்னால எல்லா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, உஸ்மானுடைய வஃபாத்துக்கு பின்னால இவங்க ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, நான் உங்களை சந்திக்கணும். அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உங்களை சந்திக்க வராங்க. வந்த நேரத்துல அவங்க சொல்லுறாங்க, நீங்க ஏன் எங்களோட ஜாயின் ஆகி ஃபைட் பண்ணல. முஆவியா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஏன் எங்களோட ஜாயின் ஆகி ஃபைட் பண்ணல. அவருக்கு என்னது முஆவியா ரலியல்லாஹு கொஞ்சம் காரமான வார்த்தைகளை பாவிக்கிறாங்க அலி ரலியல்லாஹு.
ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் சொல்லுறாங்க, யாரு வார்த்தையை பாவிக்கிறார் அவரும் அவருடைய வாப்பாவும் இஸ்லாத்துக்கு வரத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்ட சஹாபாக்கா இவர் பேசுறார் அப்படின்னா, முஆவியாட வாப்பா எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தது லேட் ஆகி, அலி ரலியல்லாஹு நேரத்தோடு இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டோம். அப்ப இவர் லேட்டாவி இஸ்லாத்துக்கு வந்துட்டு இப்ப இவருக்கு தவறா பேசுறாரா அப்படின்னு நான் சொல்ல நினைச்சேன், சொல்லவும் இல்லை. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சொல்ல நினைச்சேன் முஆவியா ரலியல்லாஹு அந்த விஷயத்துல, ஆனா நான் அமைதியாகிட்டேன். ஏண்டா சொர்க்கத்துடைய பலன்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சொர்க்கத்துடைய பலன்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச காலம் வீட்டுக்கே இருந்தாங்க, வெளியே போக மாட்டாங்க, இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஒரு நாள் ஜும்மா நடக்குது, ஜும்மா ஹுத்பால முஆவியா ரலியல்லாஹு பேசுறாங்க. அப்ப ஹப்ஸா சொல்லுறா தங்கச்சி, நானா நீங்க போவலையா ஜும்மாக்கு? இல்ல அங்கே போனா பிரச்சனை தான் வருவாங்க, அங்கே போனா பிரச்சனை தான் வரும், இல்ல நீங்க போங்க. ஆனா இவங்களுக்கு கிளாஷ் வந்து இருந்துச்சு. கிளாஷ்னா வேறொன்றும் இல்லை, அவங்கள சில விஷயங்கள் கருத்து இவங்க யாரோடையும் ஜாயின் ஆகல. ஏன்னா முக்கியமான ஒரு சஹாபி, யாரோடையும் ஜாயின் ஆகல. அந்த குரூப்புமான இந்த குரூப்பான வெளியே விட்டுருங்க, நான் பேசாம இருக்கிறேன். முஆவியா ரலியல்லாஹு பயான்ல சொல்ற நேரத்துல உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயுமே டெஸ்டர் பார்ட்டி சீப்பாங்க. பக்கத்துல ஒருத்தர் இருந்து அப்துல்லா இப்னு சொல்றாரு, உங்களுக்கு தான் சொல்லுறாரு, உங்களுக்கு தான் எல்லா இடத்துலயும் மீக்கிறது தான் குழப்பம், அப்ப உங்களுக்கு தான் அப்படின்ற போல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஷால் எடுத்து இடுப்புல கட்டுறதுக்கு ரெடி ஆகுறேன். ஏண்டா இன்றைக்கு எங்களை பாஷையில சொன்னா கேம கேட்போம், முஆவியாவோட இடுப்புல கட்டுறதுக்கு ரெடி ஆகுறேன். எனக்கு உடனே ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைகள் என் காதுக்கு கேட்டுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒரு நாளும் பிரிஞ்சிடவானா, நீங்க எல்லாம் சகோதரர்கள், நீங்க ஒற்றுமையா இருக்கிற காலம் எல்லாம் அல்லாத உதவி உங்களுக்கு கிடைக்கும்ங்கிற வார்த்தைகள் என் காது கேட்டுச்சு. அப்படியே நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு உட்கார்ந்தேன். அப்படியே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இன்வால்வ் ஆகல, அப்படியே தான் இருந்த இந்த விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லித்தந்த விடயங்கள் நான் கம்ப்ளீட்டாக என்னுடைய வாழ்க்கையில நான் அமல் செஞ்ச இந்த விஷயத்தையும் அதாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மிகவும் தெளிவாக சொல்லுறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஹஸரத் அலி ரலியல்லாஹு போஸ்ட் பண்றாங்க ஒவ்வொரு போஸ்டர் கொடுக்கறதுக்கு. ஆனா ஒவ்வொரு போஸ்டையும் எனக்கு வேணாம் ஒன்றையுமே அவர்கள் எடுக்கல, எல்லாத்தையுமே அவர்கள் விட்டுட்டாங்க. தனியாகவும் எந்த ஒரு போஸ்டும் இல்லாம தான் இருந்தாங்க. அதே மாதிரி அதிகமாக இபாதத் செய்வாங்க, அதிகமாக செலவழிப்பாங்க. இந்த யுத்தம் நடக்கக்குள்ள ஒருத்தர் வந்து கேட்டாரு, இந்த யுத்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க முஆவியா ரலியல்லாஹு ஃபுல் இவங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு என்ன பார்த்தாங்க? 1,00,000 திர்ஹம் இவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி வைக்கிறாங்க. 1,00,000 திர்ஹம் சில விஷயங்களை சாதிக்கிறது அப்படி செலவு இருக்கிறாங்க. முதல்ல முஹப்பத், அதுக்கு பிறகு பணம், அதுக்கு பிறகு தான் அவங்களோட விஷயம் உங்கள்கிட்ட வரும். இது அந்த டைம்ல நடக்கிறது. இவர் வந்து 1,00,000 இப்ப இவங்க யோசிக்கிறாங்க, திடீர்னு முஆவியா கிட்ட 1,00,000 வந்திருக்குது வச்சு கொண்டிருந்தா. கொஞ்ச நாள் போகல அவரது ஒரு கமாண்டர் ஒருத்தர் வாராரு. எங்கட முஆவியா அமீர் சொல்லுறாங்க, அவங்களோட மகன் யசீத கையில நீங்க பையத் எடுக்கணுமா? நான் எடுக்க மாட்டேன், நான் எனக்கு இல்ல நீங்க எடுக்கணுமான்னு அவர் சொல்லுறாரு. ஹுக்கும் இல்ல, நான் பையத் செய்ய மாட்டேன். இந்த உங்க 1,00,000 அப்படியே வச்சிருந்து நீ நினைக்கிறியா ஏந்த தீன உன்னை சந்திக்கு வாங்கணும், முஆவியாட்ட போய் சொல்லுங்க ரலியல்லாஹு. இது சஹாபாக்கள் தெரிந்த கருத்து வேறுபாடு. சோ இதை நாங்க ஜட்ஜ் பண்ணேடா இவர் தவறு இவர் சரிந்து நான் இந்த சீராவை ஸ்டோரியை சொல்லுறதுக்காக வேண்டி ஞாபகத்துல அவங்க சொன்னாங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, பணத்தை வச்சு ஒன்றும் செய்யலாது, நீங்க அவருக்கு இதை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ற ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு கொலை செய்யப்படுறாங்க. அலி ரலியல்லாஹு கொலை செஞ்சதுக்கு பின்னால மக்கால என்ன நடக்குது? மக்கால அப்துல்லா இப்னு ஜுபைர் ஹலீஃபாவாக ஆகுறாங்க. இங்கால உமையத்துடைய ஆட்சி, அங்கால ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை அனுப்பி வைக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஆட்சி தெரியும், ஆனாலும் இவங்க ரெண்டு பக்கமும் இல்லாம நியூட்ரலா தான் இருந்தாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் பக்கமும் இல்ல, உமையத்துல பக்கமும் இல்ல. உமையத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஆட்சி. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பத்தி நாங்க பொதுவாக அநியாயக்காரன் பேசல. சில உலமாக்கள் இல்ல அவர் சில நலவும் செஞ்சிருக்கிறாரு. அதுல ஒரு சம்பவம் எங்களை முஃப்தி சாப் அடிக்கடி சொல்லுவாங்க. குருதனத்தை வந்து தவாப் செய்யறாங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம். யா அல்லாஹ் எனக்கு பார்வையத்தான். ஹஜ்ஜாஜ் கமாண்டர் மக்கால கவர்னரா இருந்த கூப்பிட்டு இங்கவா காதல் சொன்னாங்க, நான் ஹஜ்ஜாஜ், நீ இந்த தவாஃப் முடியக்குள்ள உனக்கு பார்வை வரலாட்டி உனக்கு கழுத்து போயிருந்தா, இந்த தவாஃப் முடியக்குள்ள உனக்கு பார்வை வரணும், அப்படி இல்லாட்டி உனக்கு கழுத்து போயிருந்து. யா அல்லாஹ் பார்வையை தந்தது 3 வருஷத்துல பார்வை வந்துருச்சு. கூப்பிட்டு பார்வை வந்த போற சொன்னாலும், எனக்கு நீ முதல் சுத்துல போக்கல விளங்கிச்சு, நீ தேவைக்கு தான் துவா கேட்கல, சரியா?
சொல்லுவாங்க பொக்கெம்ம கேட்கல, நீ உள்ளத்தால கேட்கல, அதுதான் உன்னை இப்படி கேட்க வச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்ப கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஆனா இவங்களோட நலவு கெதிரிய முடிவு செய்யறது அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில. அப்ப இவங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கு எதிர்ப்பாக அப்துல்லா இப்னு ஜுபைர் போனாங்க. ஆனா இவங்க சொன்னாங்க அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு, நீங்க அவரோட பேச்சை கேளுங்க, நீங்க ஃபுல்லா கட்டுப்பட எல்லாத்தையும் ஃபுல்லா கவர்மெண்ட் விட்டு ஓரமாகி போயிட வேணாம். இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்டாங்க. கடைசியில் அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டு மக்கால ஒரு தூண்ட தொங்க வைக்கப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் படிப்பினையா பாருங்க, யாரெல்லாம் உமையத்துக்கு எதிர்ப்பா போவாங்களோ அவங்களுக்கு இதுதான் நடக்கும். சொல்லப்போல நாஃபி அப்துல்லா இப்னு உமர் மாணவன் கூட்டிக் கொண்டு போறாரு. பாருங்க அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு என்ன நடந்திருக்குது. உடனே அவங்க பார்த்துட்டு அழுகுறாங்க. அழுது சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொல்லலையா, நியூட்ரலா இருங்க, அமைதியா இருங்க, பிரச்சனையை போட்டுக் கொள்ள வேணாம். பாருங்க இப்போ உங்களுக்கு நடந்தது. அதுல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு ஜுபைருடைய ஜனாசாவை பார்த்து கவலையாக சொல்லுறாங்க. அதே மாதிரிதான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணாங்கன்னா, அவங்களோட முழு விஷயங்கள், அவங்களோட முழு தாகத்தும் இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கலெக்ட் பண்ணணும், அதை ஒன்று சேர்க்கணும். அதே மாதிரிதான் ஒரு நாளும் பயப்பட மாட்டாங்க. போறாங்க 2வது முறை, 3வது முறை, 4வது முறை எழுப்பினாங்க. எழுப்பி மக்கள் தான் கேட்டாங்க, நீங்க எல்லாம் ரெடியா, நான் தொழுவிக்க ரெடி. மக்கள் தான் எழுப்பிட்டாங்க. ஹஜ்ஜாஜ் சப்போர்ட்டர்ஸ். ஆனா இது வரப்போக்கல யாரும் மிச்ச நேரம் வைக்க மாட்டாங்க. தொழுக போக்கல டக்குன்னு ஹஜ்ஜாஜ் இந்த மெம்பர்ல இருந்து இறங்கி தொழுகையை நடத்தினார். தொழுகை முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால்தான் ஹஜ்ஜாஜ் சொன்னது, பக் பிக் கமா தஷா, நீ இப்ப வளர்த்து, எங்கட பாஷையில சொல்லுறா, நீ இப்ப என்ன வளர்த்தணுமோ அப்படிங்கிற அது அரபுல சொல்றது பக் பிக். அதைத்தான் இப்ப இன்னைக்கு உருதுல எடுத்துக்கிறாங்க, பக்வாஸ் கர்னா, பக் கர்னாங்க. ஆனா இது அசல் பக் வந்து அரபுல இருந்து வாரது. ஹஜ்ஜாஜ் பார்த்து சொல்றான், பக் பிக் கமா தஷா, இப்போ உனக்கு என்ன வளர்த்தணுமோ வளர்த்துன்றார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படல, இவர் பவர்ல இருக்கிறாரு, தவறு செய்தாரு, நாங்க பேசினா என்ன சரி, எங்களுக்கு நடந்துடுமே அப்படின்னு பயப்படல. எல்லா நேரத்திலையுமே ஹக்க பேசினாங்க. அதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற விஷயத்துல மிகவும் கவனம் உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்ககிட்ட என்ன அவங்களுக்கும் பேச்சேக்கு வரும். ஏன்னா சீனியர் சஹாபி, அந்த நல்ல கிரேட் சஹாபி, எத்தனையோ ஹதீஸ்கள் அறிவிச்சவங்க, அவங்களுக்கும் பேச்சேக்கு வர நேரத்துல உடனே செகண்ட் டே எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. எதையுமே வீட்டுல வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஹுராசான் ஈரான்ல இருந்து கிஃப்ட் ஒன்று வருது, காட்டன் புடவை, காட்டன் க்ளோத் வார நேரத்துல புடவையை பிடிச்சு பார்த்து சொன்னாங்க, நல்ல சாஃப்டா இருக்குது. அதுதான் உங்களுக்கு கிஃப்டா பண்ணான்னு தந்தது. இல்ல இந்த வாங்க மதிச்சுட்டு போங்க, இதை நான் உடுக்க எனக்கு பெருமை வந்துருச்சுன்னா இந்த உடுப்பின் மூலமா நான் நல்லா விட்டு தூரமாயிடுது. ஒரு மாணவர் வந்தாரு, நான் உங்களுக்கு நல்ல மருந்து ஒன்று பண்ணாண்டிக்கிறேன் ஒஸ்தாத். என்ன மருந்து? இந்த டைஜஸ்ட் ஆவல்லாட்டி அதுக்கு குடிக்கிற மருந்து ஒன்று. சிரிச்சு சொன்னாங்க, நான் வவுறு நிறைய திண்டாதான் எனக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் வருது. நான் வவுறு நிறைய திங்கதே இல்லை, திந்ததே இல்லை, அதை திண்டாத்தானே எனக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் வாரத்துக்கு அப்படின்ற விஷயத்தை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகாக சொல்லுவாங்க. எல்லா நேரத்திலையுமே சிம்பிள், எந்த அளவுக்கு சிம்பிளா வாழ்ந்தாங்கன்னா, ஒரு மாணவர் சொல்றாரு, நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு கால்குலேட் பண்ணேன், வீட்டுல உள்ள முழு சாமானம் சேர்த்தாலும் 100 திர்ஹம் தான் வரும். அவரது வீட்டுல உள்ள பொருள்கள் முழு சாமான்களை சேர்த்தாலும் 100 திர்ஹம் தான் வரும். இப்ப நான் உங்களுக்கு இப்படி லைஃப் வாழுங்கன்னு சொல்லல, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், அனுபவிங்க, அல்ஹம்துலில்லாஹ். அனுபவிச்சு கொண்டு நாங்க எவ்வளவு அல்லாவோட தொடர்பாகும். இன்றைக்கு அவங்க ஒன்றும் இல்லாம அவளோட அல்லாவோட தொடர்பாக இருந்தாங்க. இன்றைக்கு நாங்க எல்லாம் வச்சுக்கொண்டு மஸ்ஜிதை விட்டு எவ்வளவு தூரமா இருக்குது. இன்றைக்கு நாங்க எல்லாம் வச்சுக்கொண்டும் தொழுகை விட்டு எவ்வளவு தூரமா இருக்குது. இன்றைக்கு எல்லாம் வச்சுக்கொண்டும் எங்களோட தொழுகை எவ்வளவு கவனமா இருக்குது. நாங்க எவ்வளவு பேர் உள்ளட்சத்தோட பயத்தோட தொழுகிறோம். இதைத்தான் நாங்க கவனிக்கணும். இதைத்தான் நாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில இருந்து ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 62 வருஷம் வாழலாம். அவங்களுக்கு வயசு 83, 77வது ஹிஜ்ரில மௌத்தாகிறாங்க. 77வது ஹிஜ்ரில மௌத்தாகிறாங்க. மௌத்தும் எப்படி உருவாகுது? தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஒரு கமாண்டர் ஒரு ஸ்பியர், ஒரு ஈட்டியோட வச்சு கொண்டிருக்கிறான். அதுல விஷம் பூசப்பட்டிருக்கிறது. அது பிளான்ல நடந்ததா இல்லைன்றது அல்லாஹ் ஆலம். அது அவங்க மென்ஷன் பண்ணு, ஆனா தெரியாமல் தான் வந்திருக்குது. அது அவங்களுடைய கால்ல குத்தி பட்டது, ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னால அவங்களுக்கு தெரியும், விஷம் வச்சு பட்டுனா விஷம் எப்படியும் ரத்தத்தோட மிக்ஸ் ஆகிடும். அதுக்கு பின்னால நோய் வாய்ப்பட்டு கட்டில இருக்கிற நேரம் பெட்ல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் விசிட் பண்ணுவாங்க.
உங்களுக்கு என்ன நடந்துச்சு, உங்களுக்கு யார் இதை செஞ்சா சொல்லுங்க, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். நீ தாண்டா. நான் என்ன செஞ்சேன்? நான் ஒன்றும் செய்யல. ரசூலோட காலத்திலிருந்து நாங்க ஓண்ட காலம் வரைக்கும் நாங்க யாரையுமே வெப்பன் ஹரத்துலுக்கு கொண்டாந்ததை காணல. நீயே வெப்பனை ஹரத்துலுக்கு கொண்டாந்து வச்ச. நீ தானே உன்னோட கமாண்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண வெப்பனோட. அப்ப நீ தான் இதுக்கு காரணம். அதனால நான் இதுக்கு இது காரணம் உனையத்தான் சொல்லுவேன். அவங்க சொல்லி போட்டு உலகத்துக்கு மௌத்தாகிறாங்க. அவங்க 3 விஷயம் சொல்லுவாங்க. எனக்கு நான் 3 விஷயத்த மிஸ் பண்ணுறேன். ஒன்று, பகலையில thirst in the day அப்படின்னா நோம்பு பிடிச்சு கொண்டு தாவம் வருமே, அந்த தாவத்தை நான் விரும்புறேன், அதை நான் மிஸ் பண்ணுறேன். 2வது, ஃபைட்டிங் அட் த நைட். ஃபைட்டிங் அட் த நைட் மீன் வாட்? தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுத் இரவையில் அல்லாஹ் இடத்துல ஃபைட் பண்ணி துவா கேட்கறது, அழுது மன்றாடி துவா கேட்கறது, இதை நான் மிஸ் பண்றேன். 3வது, நான் உமையத்துடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலத்துல இன்னொரு நல்ல ஒரு குரூப் ஒன்று இருந்தா அவங்களோட ஜாயின் ஆகிடுச்சு, இவங்களை ஃபாலோ பண்ணாம அப்படி இருந்தா அப்படியே ஒரு வாழ்க்கையை நான் மிஸ் பண்றேன். இந்த 3 விஷயத்தையும் சொல்லிட்டு உலகத்தை விட்டு போறாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கையாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி தான் எல்லா நேரமும் சஹாபாக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கைய சிம்பிள் ஆக்கிக்கோங்க, வாழ்க்கையை அழகாக்கிக்கோங்க. ஏன்னா நாங்க ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். அந்த சந்திக்கக்கூடிய நாள் அல்லாஹ் எங்களுக்கு சிறந்ததாக ஆக்கி தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விடயங்களை வாழ்க்கையில் அமல் நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.